பொதுநலம். எது பொதுநலம்? குறியில் பலகாரத்தை வைப்பது எலியின் பசியை போக்கவா? ஃபாதர் ரோல் உங்களால பேசப்படுது. நான் ஒண்ணும் இல்லை, மக்களால உங்களால இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? நடிப்புத்துறை நீங்க வந்துட்டீங்க, பார்க்க சிவாஜி சார் மாதிரியே இருக்கீங்க நீங்க வந்து. சோ உங்களோட இலக்கு என்ன? அவரோட இடத்தை பிடிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க. அவர் அந்த உயரத்தை எட்டி பிடிக்க யாராலும் முடியாது. அவர் பாத தூசிக்கு கூட நான் சமமாக மாட்டேன். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஹாய் ஹலோ வணக்கம் ஓஎட் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோவுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படி ஃபிளாஷ்ல போய் கெஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. யாரை பார்த்த மாதிரி இருந்தது, ஆனா இவர் அவரு தான், ஆனா இவர் அவரு இல்ல. இவர் பேர் அண்ட் உருவம் எல்லாமே வந்து சிவாஜி சார் மாதிரியே இருக்கு. அண்ட் இப்போ வணங்கான் வந்து நடிச்சிருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். ஐயா திரு பால சிவாஜி அவர்கள், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி சார் பார்க்க வந்து அப்படியே இருக்கீங்க, சிவாஜி சார் மாதிரியே? ஏதோ என் தாய் தந்தையர் செய்த புண்ணியம், இந்த மாதிரி ஒரு உருவம் கிடைச்சு. ஸோ எப்போத்துலேருந்து சார் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது நம்ம பார்க்க அப்படியே சிவாஜி சார் மாதிரியே இருக்கும் அப்படின்னு? இல்லை, என்னுடைய ஏஜ் ஆஃப் 16லேருந்தே அப்போ சார் எப்படி இருப்பாரோ, அவர் வந்து என்னுடைய குருநாதர் சிவாஜி சார். அவர் துரோணாச்சாரியார்னா நான் கலைவன். அந்த மாதிரி 16 வயசுலேயே எனக்கு அது உள்ளுக்குள்ள அப்படி தெரியாத சின்ன வயசு. ஆனால் எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. உங்களோட ஒரிஜினல் நேம் என்ன சார்? என்னுடைய ஒரிஜினல் நேம் வந்து பாலசுப்ரமணியன். அது கோயின்சன் பாருங்க, பாலா சாரு, பால சிவாஜி. அப்படி பால சிவாஜிங்கிறது ட்ராமாவில் இல்லாத சீரியலில் செம்பருத்தி அது மாதிரி நிறைய சீரியலில் நடிச்சிருக்கனால அது பால சிவாஜின்னு அப்படி இது பண்ணிட்டாங்க. யார் மாற்றினாங்க? அங்கேருந்து டைரக்டர்ஸ் தான் மாற்றி விட்டுட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க சிவாஜி சாரை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு. ஏன்னா வாய்ஸ் அப்படியே இருக்கு, லுக்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ அவரை நீங்க இமிட்டேட் பண்றீங்களா? இல்லையே, கிடையாது. இப்போ கூட பாலா சார் இப்போ நான் நடிச்சிருக்கேன் இல்லையா, அவர் உருவம் ஒன்றா உருவம் எப்படி கொண்டு வந்திருக்கலாம். அவர் வந்து இமயம், அவருக்கு செய்யாதது ஒன்றும் இல்லை, இனிமே காட்டாதது ஒன்றும் இல்லை. நாமும் காட்ட முடியாது, எட்டி கூட பிடிக்க முடியாது. நான் ரியல் லைஃப்பில் நான் இப்படிதான். அதில் கூட சார் என்ன பாட்டு இந்த தாடி தான் அந்த ஃபாதர் ரோலுக்கு உண்டானதுக்காக என்னுடைய இன்னும் கொஞ்சம் நல்லா முடிய வளர்த்துடணும் அப்படின்னு வளர்த்து அப்படி இது பண்ணார். ஸோ நீங்கள் சூப்பராக வந்து சிவாஜி சாரோட ஆக்டிங் சீன்ஸ் எல்லாமே நீங்கள் நடிப்பீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டைலாக் நாங்கள் பார்க்கலாமா? ஒரு பெரிய மோனோலாக். பொதுநலம். எது பொதுநலம்? குறியில் பலகாரத்தை வைப்பது எலியின் பசியை போக்கவா? புற்றுக்கு அருகே நின்று மகுடி ஊதுவது நாகத்தின் கால்களை ராகத்தால் குளிர வைக்கவா? காட்டில் குழிபறிப்பது யானை ஓய்விடுவதற்கா? வில்லில் கணையை பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? பொய். இது பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி, அதுதான் உனக்கு. சூப்பர் சூப்பராக பண்ணீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபேன் என்கவுண்டர் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்கல்ல, அந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஒரு தடவை வந்து வெளியூருக்கு ஃபேமிலியோட போகிறோம். ஃபேமிலியோட போகச்சே காரில் போயிட்டே நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன். இல்லை, பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு அப்போ தான் வருது போடுது. அப்போல்லாம் பசங்க நமக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் வந்து வண்டிக்கு மடக்கிட்டாங்க. டிரைவர் என்ன மடக்க, நான் சொன்னேன் என்னப்பா பண்ணுறேன், பசங்களுக்கு வழி போப்பானே, பசங்க தாங்க வழி மடக்கிட்டான்ட்டான். என்னன்னு கேட்டால், வாங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்கணும் சிவாஜி சிவாஜி சிவாஜின்னு அவனுங்க வந்து இது பண்ணி ஒத்த ஆட்டோகிராஃப் வாங்குறதும் அது வாங்குறதும் செல்லை எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறதும் இப்படியும் ஓட கும்பல் சேர்ந்து போய் போலீஸ் வந்து, ஐயா அப்படியே இருக்கிறது எனக்கு ஒரு செல்ஃபி இப்படி போக அங்கேருந்து கடை எல்லாரும் இறங்கிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட்லேருந்து இன்னொரு நாள் போச்சு, வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நம்ம வீட்டுக்காரன் கெத்துதான். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட லுக்ஸ் இப்படி இருக்க முக்கிய காரணம் வந்து பார்பரா? சிவாஜி சாருக்கும் உங்களுக்கும் காமன் பார்பர், அது என்ன கதை? காமன் பார்பர் இல்லை, மனுஷனை ஒரு ஆளை முடி சேஞ்ச் பண்ணுறது முகத்தை. அப்புறம் ஒரு தடவை அங்கே போகிறது, அந்த ஆள் பார்த்தா
என்னங்க நீங்கள், நான் ஐயாவை பார்த்தேன். அவர் சின்ன வயசுலேயே பார்த்துருக்காரு பொறுக்கவர். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அவருக்கு போயிருக்காங்க, கூட இவரும் போயிருக்காரு. ஏன்னா அவருடைய மேனரிசம் பூரா இவர் சொல்கிறாரு என்கிட்ட, இந்த தாடி உங்களுக்கு அப்படியே செட் ஆகிடுங்க ஐயா மாதிரியே. அதில் தான் நான் உங்களுக்கு இப்படியே செட் பண்ணுவான்னு சொல்கிறேன். நான் எடுனா கூட அப்புறம் அவர் எடுக்கிறது இல்லை. சிவாஜி சார் நீங்க நேர்ல மீட் பண்ணிருக்கீங்களா இல்ல அவங்களோட ஃபேமிலி? தர்ஷன் நினைக்கிறேன், அவர் தம்பி. ஒரு தடவை தர்ஷனை பார்த்தேன், எனக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட இன்ட்ரடியூஸ், இவர் யார் தெரியுதான்னு கேட்டாங்க. தெரியலையே அப்படின்னு. அவருடைய அண்ணன் அப்படியே பார்த்தேன். அவர் அப்படியே என்ன பிடிச்சிக்கிட்டார். நம்மளே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் பேசி, அப்படியே தாத்தா மாதிரி இருக்கீங்க, நான் நீங்கள் அங்கே நடந்து வரிசையாக பார்த்துட்டேன் அப்படின்னாரு. அதெல்லாம் என்னன்னைக்கு மறைக்க மாட்டேன். நீங்க சிவாஜி சாரை பார்த்துருக்கீங்க, ஸோ அந்த ஸ்டோரி சொல்லுங்க. சிவாஜி சார் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். அப்போல்லாம் ஆக்டர்ஸை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த நாள்லாம் ஸ்டூடியோவெல்லாம் போட்டு மூடி வச்சுருப்பான், பாசுன்னு தான் உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. நமக்கு தேவர் ஃபிலிம்ஸில் தெரிஞ்சதுனால கேமராமேன்லாம் உள்ளே கூப்பிட்டு போய் ஒரு தரம் பரணி ஸ்டுடியோவில் கட்டபொம்மன் பார்த்தேன் ஷூட். அது கூட இப்போ ராத்திரி 12 மணிக்கு கூட்டி போனது. உள்ள சார் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அவர் இறங்கி வருவார், நான் காட்டுறேன்னு இவங்க இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு உள்ள மேக்கப்லாம் அவருக்கு இந்த பவுடர் மேலே ஏறி ஆயிடுத்துன்னா அந்த உருவமாக போயிடுவார். அவங்க கதை சொல்ல சொல்ல இப்போ நீங்கள் கேட்குறப்ப அந்த கதை சொல்லி இவருக்கு உருவேறிடுறது. அவர் வரும்பொழுது அந்த ஒரு சிங்கப்பா அந்த இடத்த விட்டு வெளியில் வராப்பில் அப்படி சர்க் வரும்பொழுது பாட்டிலே போனார். அப்போ பார்த்தோம். சரி பின்னாடியே போய் பாருங்க, ஷூட்டு ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. நம்ம தான் கட்டபொம்மன் ஷூட்டுன்னு பார்த்தோம். உங்களோட சொந்த ஊர் எது சார்? எனக்கு சொந்த ஊர் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் பிரம்மதேசம்னு ஒரு கிராமம். அங்கே தான் நான் பிறந்தது. ஒரு 11-12 வயசுல வளர்ந்தது. அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டோம். அதுலேருந்து இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நடிப்புத்துறை நீங்க வந்துட்டீங்க, பார்க்க சிவாஜி சார் மாதிரியே இருக்கீங்க நீங்க ஸோ உங்களோட இலக்கு என்ன? அவரோட இடத்த பிடிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க. அடேப்பா, நீங்க கேட்டது எப்படின்னா ஒவ்வொரு ஆசைங்க. அந்த உயரத்தை எட்டி பிடிக்க யாராலும் முடியாது. அதுவும் என்னால் முடியும். யாருன்னா பிடிச்சிருக்கலாம், பிடிக்க முடியும். நான் என் உயரம் எனக்கு தெரியும். என் உயரத்துக்கு மேலே நான் ஓட முடியாது. நான் ஏதோ அப்படி அவர் பார்த்த தூசிக்கு கூட நான் சமமாக மாட்டேன். இப்போ வணங்கான் படம் பார்த்துட்டு பிரபு சார் ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? இப்போ நீங்க ரீச் ஆயிட்டீங்க, தெரிஞ்சிருக்கோம். இல்லை, இதுவரையிலும் அது மாதிரி யாரும் கான்டாக்ட் பண்ணல. நான் அவங்க யாரும் என்னை இது பண்ணலை. நானும் பார்க்கணும்னு பார்க்க முடியாது இல்லையா, பார்க்கல. வணங்கானுக்கு எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க? பாலா சார் கற்றுக் கொடுப்பார். நடிப்பு நம்மளாக இருக்கணும். நானே இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கேள்வி, நான் நினைக்கிறேன் அவருக்கு சிவாஜி பிடிச்சிருக்கலாம். சிவாஜி பிடிக்கும், யாருக்கும் பிடிக்கும், அவருக்கும் பிடிச்சி ஒரு வேளை என்னை பார்த்து போட்டிருக்கலாம். பட் அந்த நடிப்புன்னு வரும்பொழுது நீங்கள் அந்த சாயல் கேட்டீங்க பாருங்கள், அந்த சாயலோ அவருடைய குரலோ எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி என்னை பக்குவமாக பண்ணி, நடுவில் சில நேரத்தில் ஒரு ஸ்லாங் வந்தாலும் வந்துடும், பாடியினுடைய அதுக்கு மாற்றி களிமண், இந்த களிமண்ணை ஒரு பொம்மையாக உருவாக்கி உங்ககிட்டலாம் கொடுத்துருக்காரு. ட்ரிபிள் நான் நடித்து என்னுடைய டீசர் வெளியாச்சு. இருக்கிற எல்லா சங்கத்தையும் ஒன்னா சேர்த்து அவனை மொத்தமா காலி பண்ணிட்டேன். நான் பேசின பேச்சு தான் சிம்பு சார் ஹீரோ. அந்த அவருடைய 3 கெட்டப், அதில் 3 கெட்டப், ஒரு கெட்டப்புக்கு நான் வில்லனாக நடித்தேன். சிம்பு சாரும் ஒரு நம்மக்கிட்ட புது சீன்றதுக்காக அன்பாக பழகி எல்லாம் பண்ணார். நல்லா அந்த ட்ரிபிள்னுடைய டீசரை பார்த்துட்டு தான் சார் கூப்பிட்டுருப்பாரோன்னு எனக்கு. இப்போ பாலா சாரோட உங்களுக்கு என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்தது? ஒன்றும் எதுவுமே கிடையாது. ஓகே, அவர் எங்கேயோ இருப்பார். அவர் அங்கே இருக்காரா இல்லையானே தெரியாது. ஒரு டைரக்டர் நம்ம நினச்சிருப்ப, கேமராமேன் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எல்லாரும் சார் எங்கடா இருக்காருன்னா எங்கேயோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இது தூரம் அங்கே ஒரு டென்ட்டை போட்டு டிவி வச்சு அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார். அங்கேருந்து மைக்கில் அது இது பண்ணி இதை பண்ணாது பண்ணுன்னு. ஸோ ஒரு நடுக்கம் தான். அவர் நம்ம தப்பு இருந்தால் பிடிச்சிடுவார், இல்லை இப்படி நடிக்க அப்படி சொல்ல சொல்லுவார். கை எடுத்து சொல்
இந்த காலட்டு அப்படின்னு அங்கேருந்தே சொல்லுவார். இதுக்கும் தப்பு பண்ணா அப்போ நேரம் வந்து சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுக்குறது அது மாதிரி யாருக்கா இருந்தாலும் சரி, இது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனாக இது வேண்டாம், இது வந்து ஒருத்தர் காப்பி அடிக்க வேண்டாம், இது மாதிரி இது பண்ணுங்க, அந்த மாதிரி நம்மளை ட்ரெயின் அப் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் அவரோட டைரக்ஷனில் எவ்வளோ டேக்ஸ் வாங்குனீங்க? உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரிகார்டிங் அவர் என்ன சொன்னார்? எல்லாருமே டேக் வாங்குவோம், டேக் வாங்குறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வாயால் வந்து யாரும் புகழ்ந்ததில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து அவர் நினச்சபடி அந்த ஷாட் போயிருந்தேன்னா ஓகே. இல்லைன்னா நீ என்னாலும் கதகரணம் போட்டால் எடுத்துக்கிட்டு தான் அந்த இருப்பார். எவ்வளோ டேக் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஷாட்? ஃபர்ஸ்ட் ஷாட் நான் இருக்கும் ஒரு, ஏன்னா ஆரம்பம் அந்த இதில் ஒரு 5-6 டேக் வந்திருக்கும். இப்போ அருண் விஜயோட உங்களுக்கு நிறைய காம்போ சீன்ஸ் இருந்தது. செட்டில் எல்லாரும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அருண் விஜய் என்ன சொன்னார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே வந்து பார்த்த உடனே வந்து என்ன யாரு அப்படியே இருக்காரு சிவாஜிமா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் ஏவிலையும் வந்து செம்பு சார் நடத்துறதுக்காக நைட்டு 2 மணி 3 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னு இந்த இதை மானிட்டரை பார்த்துட்டு பேசிட்டு வராங்க. அப்படியே சிவாஜி சாரா அப்படியே வந்திருக்காரு, யாரப்பா ஏன்னா மேக்கப்பா இல்லை ஒரிஜினல் அப்படியே இருக்காரா அப்படின்னு கேட்கறது காதில் விழும். நிறைய நம்ம அதை வந்து வெளியில் காட்டிக்கிறது இல்லை. ஸோ இப்போ பாலா சார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், சும்மா எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே சீரியஸாக இருப்பார். அவருக்கு மெயின் வந்து அந்த சீன், இந்த படம் நான் மட்டும் இல்லை, யார் நடித்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷனில் அவரை அடிச்சிக்கிறது பர்ஃபெக்ஷன் வேணும். அதனால் அவர் சீரியஸாக இருக்கலாம் போகலாம். அதை பற்றி இவங்க வளர்த்து என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க ஆரம்பத்தில், அவர் கோபக்காராம அதுவாம இது கோபமே இல்லை. ஆனால் அவர் மைண்டில் டென்ஷன் இருக்குமா இருக்காதா? இன்றைக்கி அவர் அங்கே ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் உருவாக்கி வச்சவே தானே நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டு போகுது. அவர் போலீஸ் கண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கெங்கே ஒரு சின்ன மைன்யூட் திங் இந்த பொட்டு வச்சிருக்கீங்க, இப்போ பொட்டுன்னு அடுத்த ஷாட்டுக்கு பொட்டாலும் கண்டுபிடிச்சிடுவார். பார்க்க போனால் என்னை பொறுத்தினவரெல்லாம் அவர் வந்து ஒரு தேங்காய் மாதிரி, தேங்காவை வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடு கீடு போட்டு கரடு முரடாக இருக்கும். அந்த தேங்காய் ஒழுங்க உள்ளுக்குள்ள பூ, அது மாதிரி அவர் வெளியில் தான் அப்படி தெரியுதோ தவிர ரொம்ப வெள்ளை மரம். நீங்க நிறைய நேர்காணல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு சில நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுல ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த லுக் வச்சே உங்க வண்டியை ஓட்ட நினைக்கிறீங்களா, அவரை காப்பி பண்ணியே அடுத்தடுத்து உங்களுக்கு ரோல்ஸ் வாங்க நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, சிவாஜி சாரை வச்சு அதே மாதிரி ரூட் வரணுன்றது நான் நினைக்கல. நானாக நடிக்கணும். அந்த மாதிரி தான் என் ஆசாம் என்னை இந்த உருவாக்கியிருக்காரு. இதே பாதையில் கடவுள் புண்ணியத்தில் அவரே படங்களை எடுத்தால் கூட அந்த பற்றையில் நமக்கு மறுபடியும் தீட்டணும். என்ன அது வாய்ப்பை கொடுத்தாருன்னா எனக்கு அந்த இதுலேயும் நடிக்கணும்னா வந்து நாம இருந்தால் தான் முடியும். நம்மள அந்த எண்ணத்தில் இல்லைம்மா. அந்த மாதிரி யாருன்னா பொழுதா கூட அவங்களாம் என்னை கிண்டி விடுறாப்புல தான் தெரியும், அது மாதிரி இல்லை. ஸோ பாசமலர் எவ்வளோ ஃபேமஸான ஒரு இது. ஸோ அந்த சீன் நீங்கள் வந்து நடிச்சு காட்டணும். சொல்கிறேன்னே, ஆரம்பா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் எப்பொழுது ஆனந்த கண்ணீரைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். மஞ்சள் குங்குமத்தோடு நீ நெடூழி வாழ்க அம்மா, நீ நெடூழி வாழ்க. சூப்பர் சார். அதே மாதிரி இன்னொன்று, இந்த தில்லானா மோகனாம்பால்ல ஒரு லுக் விடுவார்ல, அந்த லுக்கு இப்போ நாங்கள் பார்க்க கண்ணடிப்பார். ஆமாம், பத்மினி அப்படி கண்ணடிப்பார். அப்படின்னா அந்த பத்மினி வர அவர் டான்ஸ் ஆடுறாங்க, இவர் பார்த்துட்டு அங்கே கண்ணடிப்பார். நன்றி. சூப்பர் சார். ஸோ லாஸ்ட்டாக வேற ஏதாவது ஒரு மோனோலாக் ஆலயமணியில் சொல்லுவார் இல்லையா, சரோஜா தேவி தள்ளிட்டு வரும்பொழுது எஸ்எஸ்ஆர் இவருக்காக வந்து எஸ்எஸ்ஆர் இவர் ரொம்ப தோசை, அதனால் அவரை இது பண்ணணுன்ட்டு அவகிட்ட சொல்கிறது எஸ்எஸ்ஆரை பற்றி. தள்ளிக்கிட்டே வருவாங்க அந்த வண்டியை. அப்போ சொல்வார், சேகர் நல்லவன், அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். சத்தியவதி மீனா, சத்தியவதி அழுத்தம் திருத்தமா அது
டச்சிங்காக எனக்கு பார்க்க போனேன். சார் நீங்கள் நடிக்கிறது இப்போ சிவாஜி சார் போர்ஷன்ஸ் நீங்கள் பண்ணீங்க, நடிக்கிறது அந்த ஃபேஸ் டேர்ன் பண்ணுறது எல்லாமே அப்படியே இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அவரோட வீடியோஸ் பார்த்து? அப்படியே ப்ராக்டிஸ்னு ஒன்றும் கிடையாதும்மா. இப்போ நான் எந்த சினிமாவும் பார்க்கறதில்ல. இப்போல்லாம் சினிமா இது அது ஒரு காலத்தில் எனக்கு சிவாஜி சார் ஒரு கண்ணுன்னா ஒரு கண்ணு எம்ஜிஆர். 2 பேருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஆனால் இந்த சினிமா ட்ராமா இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய எதிர்ப்பு எங்கள் வீட்டில். ஆரம்ப காலத்தில் உன்னுடைய வயசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி சுற்றிண்டு அது மாதிரி போகிறேன் ஒரு சம்பாத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் நம்மளை இது பண்ணுவாங்க. சொந்தக்காரன் கூட ஒரு மாதிரியாக பார்ப்பான். தாடி வச்சா அந்த காலத்தில் கேலி பண்ணுவான். இப்போ தாடி தான் ஃபேஷன். அந்த மாதிரி நமக்கு உங்கள் அப்பா அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாத்தா இப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ராமா சினிமா இதெல்லாம் பிடிக்காது. அவங்க பார்த்துட்டு போடுவாங்க. ஆனால் அந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு விடப்படலை. ஏன்னா சொல்லுவாங்க, நீ கெட்டு போட்ட, அதை போயிட்ட இதை போயிட்ட அப்படின்னுவாங்க. ட்ராமா எப்போ பாரு இதில் வர்றது என்ன வருமானம், நாளைக்கு எப்படியா நீ குடும்பம் நடத்துவ? 2வது கல்யாணம் பண்ணும்பொழுது பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் கேட்கச்சி அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை, அவர் இது பண்ணுறாரு. அட போய நீ ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அது மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை என்ஜினியர் டாக்டர் இப்படி பாரியா போய் இப்படி தான் போயிடும். அதுக்காக வீட்டில் ஒரு நச்சரிப்பு எனக்கு. ஸோ இது வெறுத்து போய் தான் அப்புறம் இப்படி போய் எங்கெங்கேயோ விழுந்து எழுந்து மறுபடியும் இதில் வந்து இதுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ரொம்ப நன்றி நீங்க வந்து எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு. உங்களுக்கு நிறைய பேர் வந்து நல்லாசி வழங்கிட்டு இருக்காங்க. சிவாஜி ஐயா அப்படியே பார்த்தா மாதிரி இருக்கு, நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சார் நீங்க நல்லா இருக்கணும், அப்படியே கண்ணெதிர நீங்க அவரை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய குட் விஷஸ் சொல்றாங்க. ஸோ மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் கிடைக்கும். Because it was lovely seeing you act like Shivaji as well. ஸோ உங்களை நீங்க நடிக்கிறதும் பார்க்க எல்லாருமே விருப்பப்படும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து குட் திங்ஸ் நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.